முதல்வர் வேட்பாளரா முதல்வர் வேட்பாளர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு எந்த கட்சிக்கு எந்த தலைவருக்கு வாய்ப்பு? ஸ்டாலின் தான் வாய்ப்பு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுல மாற்று அதுல கருத்து எந்த கிடையாது. ஸ்டாலின் தான் வருவார். எந்த மாற்றம் இல்லை. எதிர்கட்சிக்கு எதிர்கட்சின்றது ரொம்ப சவால். 2 பேருக்குள்ள சவால் இருக்கு. தாவேகா, திமுக அதிமுக சவால் இருக்கு. ம். அது 2 பேர்லன்றது பெரிய குழப்பமாவும் இருக்கு. ஸோ ஓகே. யதார்த்தமா நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு 73 தொகுதி இழுபறி. எங்களுடைய வாழ்க்கையிலே இத்தனை தொகுதி இழுபறியை நாங்க பார்த்ததே இல்ல. ஸோ ஓகே. அபூர்வமா இருக்கு. ஸோ அதெல்லாம் 73 தொகுதி இழுபறிங்கிறப்போ கட்டாயம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் நடக்க போன்றது தெரியுது. அது எது நடக்க போன்றதுல தான் நாங்க உன்னிப்பா ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எதிர்கட்சிக்கு தான் இப்ப பிரச்சனை. ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி தொடரதான் போகுது. அதுக்கும் பிரச்சனை இருக்கு இல்லைன்னு சொல்ல. அதுல என்னன்னா 12% மேல போகாம தடுத்துக்கணும். தாவேகா வந்து ஓட்டை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதுக்கு மேல அவங்க இது அதுதான் கேம். என்னன்னா அந்த 7% ஓட்டை திமுக எப்படி கண்ட்ரோல் பண்ணுது? தாவேகா ஓட்டை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அவங்க ஓட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இப்போ 32% 7 வந்துச்சுன்னா 39% ஓட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா 130 160 வரையும் வரும். ஸோ அந்த ஓட்டு சதவீதம் இறங்குது ஏறுச்சுன்னா அந்த கேமே. ஓகே. ஸோ இதுதான் உன்னிப்பாக நாங்கள் எங்களை போன்ற ஆட்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. எப்படி ஏறுது இறங்குது. ஸோ அப்படின்னா எங்கே தப்பு நடக்குதுன்ற விஷயங்களை பகுப்பாய் சொல்ல தான் எங்கள் இனி வரும் காலத்துக்கான வேலையை நாங்கள் பார்க்குறோம். ஓகே. அந்த சர்வே எப்போ எதிர்பார்க்கலாம்? அடுத்த மாதம் ஒரு டேட்டில் வெளியிட போகிறேன். எத்தனை தொகுதி வெற்றி பெற டேட்டாஸ் எங்கிட்ட இருக்குது. நம்மளோட செல்லு முடிய கூட மின்ட்டு முடிய கூட காட்டுறேன். அது வந்து என்னோட பிஸ்னஸ். இப்போ பாருங்க என்கொயரிஸ் கூப்பிட்றாங்க. இப்போ என்னன்னா ஒவ்வொரு தொகுதியும் என்கொயரிஸ் கூப்பிட்றாங்க. இந்த இன்னைக்கு கூட காலைல ஒரு 2 தொகுதி என்கொயரிஸ் கேட்குறாங்க. ஆனால் இது மாதிரி சர்வே மட்டும் இல்லைங்க எடுத்து போகிறதுனா டேட்டா ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன்னு சொல்லி பேசியிருக்கேன். அதுதான் என்னுடைய பிஸ்னஸ். நான் எனக்கு கம்பெனி காசுன்னா அதுதான். அப்புறம் அந்த தொழில் தர்மத்தை நான் பாதுகாக்கணும். ஸோ எல்லாத்தையும் வெளிப்படையாக சொன்னால் முடியாது. கிட்டத்தட்ட இன்னொரு விஷயம் சகோதரா, ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ண சர்வே எடுக்கணும்னா 250 கோடி வேணும். ப்ராப்பராக பண்ணோம்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணுமா சர்வே பண்ணால் 250 கோடி வேணும். அப்போ இது ப்ராப்பராக பண்ணலையா? ப்ராப்பராக பண்ணனா சாம்பிள் சைஸ் கம்மி. நான் புரிதலுக்காக சொல்கிறேன். சாம்பிள்ஸ் கம்மி. என்கிட்ட எங்கே பணம் இருக்குது? என் விரலுக்கு ஏற்ற வீக்கத்தில் நான் ஒரு பதிவு பண்ணி சக்ஸஸ் பண்ண நினைக்கிறேன். முயற்சி அந்த முயற்சியில் வந்து எவ்வளோ கஷ்டம்னு பார்த்து புரியுதுன்னு பண்ணுங்க. இன்னைக்கு ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனி இன்னைக்கு பென்னர் ஒன்று இருக்குது. அப்படியே எத்தனை கோடி கொட்டிட்டு இருக்காங்க தெரியுமா? எத்தனை சர்வே மாதம் எடுக்கிறாங்க தெரியுங்களா? இப்போ நாங்கள்லாம் யார் கொடுப்பா? அப்புறம் இது ஒரு போராட்டம். ஒரு நம்மளும் அந்த ஃபீல்டில் நிலைச்சுட்டு சக்ஸஸ் பண்ணுறதுக்காக முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட். அது இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்க முடியும்? இண்டிவிஜுவல் கேரக்டர் மூலமா தான் எங்களுக்கு எடுக்க முடியும். இப்போ திமுக இருக்குது. தமிழன் சொல்கிறாங்க. என்ன போல தமிழனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா? அதிமுக தமிழன் சொல்றாங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா? இப்போ நாம் தமிழ் சீமானன் கிட்ட நான் பேசுகிறேன். நாம் தமிழ் சீமான் கொடுக்க மாட்டாங்க. பிஸ்னஸாக தர மாட்டாங்க. ஆலோசனை கேட்பாங்க. தமிழ்நாட்டில் நீண்ட 26 வருஷம் 20 வருஷம் ஆலோசனை வேற என்ன பண்ண முடியும்? அந்த ஆலோசனை கேட்டு அதுக்கு பிசினஸ் கொடுத்தா நான் பண்ண முடியும். கேட்டுக்குவாங்க. அதுக்கடுத்து பிசினஸா கிடைக்குமா? அது டெவலப் ஆகாதான் வளர்ச்சி. அது நம்ம தமிழ்நாட்டை தர மாட்டாங்க. நம்ம அடுத்து குருவிக்கார மாதிரி தூக்கிட்டு வேற்று மாநிலத்தில் போய் ஏதாவது பண்ணா பிழைக்கும். அப்ப எப்படி சொல்லுவா? திருநாவுக்கரசு யாரு பிசினஸ் கொடுக்குறாங்களோ அவங்க தான் முதலமைச்சர் அப்படின்ட்டுலாமா? அப்படி பண்ண முடியாது. அது பண்ண மாட்டேன். ரெப்புடேஷன் நான் போய்விடும். அது அப்படி பண்ணா எப்பயும் எனக்கு காசு கிடைச்சுன்னு சொல்லிட்டு போயிருப்பேன். அதுக்கான ஆள் இல்லை. நான் அதுக்கான ஆள் இல்லை. ஓகே.